கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? கோட்ஸி மெண்டிஸ் கேட்ச விட்டாங்க ரோஹித் சர்மாவுக்கு. ஹிட்மேனுக்கு கேட்ச விட்டா என்ன ஆகும்? பொழந்துட்டாருங்க. அதே மாதிரி சாய் சுதர்சனுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணுங்க. மும்பை மற்ற டீமெல்லாம் பயமுறுத்தி பார்த்துருக்கேங்க. பட் நான் ரொம்ப நாள் கழிச்சு மும்பை பயந்ததை இன்னைக்கு என் கண்ணால பார்த்தேன். மும்பையில் ஒருத்தர் பயப்பில்ல, 2 பேர் பயப்பில்ல, டீம் பூரா பயந்தாங்க. அதுக்கு காரணம் யாரு? 2 தமிழக வீரர்கள், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர். மும்பைக்கே பயம் காட்டிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் டைம் எடுத்தாரு, தசை பிடிப்புன்னு ஸ்ட்ராட்டஜி டைம் கொடுத்தாங்க. பும்ராட்ட கொடுத்தாரு ஹார்திக் பாண்டியா. வாஷிங்டனுக்கு ஒரு அன்பிளேயபிள் யாக்கருங்க. யாராலையும் இந்த மாதிரி பால்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பால் போட்டு மூமெண்டத்தை கொண்டு வந்தாருங்க. ஆக்சுவலாக டாஸை வின் பண்ணி ஹார்திக் பாண்டியா பேட்டிங் ஆறேன்னு சொல்லியிருந்தாங்க. போன மேட்ச் மேலே 2ல் 1 சுடு 2ல் 1 துடு அப்படிலாம் சொல்லலை. கன்ஃபியூஷனாக இருக்கலாம் சொல்ல, கிளியர் மைண்ட் செட்டில் இருந்தார். நாங்கள் பேட்டிங் ஆறோம்னு சொல்லிட்டு. ஜானி பேர்ஸ்டோ எங்கேருந்துப்பா வந்த வச்சு பொழந்துட்டாருன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா டைம் எடுக்கிறதுக்கு ஜானி பிளாஸ்டோட அந்த இன்னிங்ஸ் ரொம்ப கை கொடுத்துச்சுங்க. ஹிட்மேன் சர்மாவுக்கு நீங்கள் 2 கேட்ச் விட்டா என்ன ஆகுங்க? ஸ்ரீலங்காட்ட போய் கேட்டு பாருங்க. அடிச்சா டேடி 100 அடிப்பாரு. இன்னைக்கு அவர் 100 அடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சு? சூரியகுமார் யாதவ் வந்தாரு, அவரு ஒரு 20+. திலக் வர்மா வந்தாரா, அவரு ஒரு 20+. ஹார்திக் பாண்டியா வேற லெவல் பினிஷிங். அதுலயும் கோச்சி ஓவர்ல கடைசி ஓவர்ல 3 6 கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பேட் டே ஆனா ஜிடி கதை முடிஞ்சிச்சுங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் ஸ்டார்டிங்ல, அதாவது ஐபிஎல் ஒரு 65 மேட்ச் முடிய ஜிடி தாண்டா குவாலிஃபை ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஜிடி கடைசி 2 மேட்ச் தோத்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது வந்தாங்க. எலிமினேட்டர் மும்பையோட ஆடினாங்க, முடிச்சுட்டாங்க. பட் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லணும் ஆசிஸ் நெக்ராக்கும் சாய் சுதர்சன் கில்லுக்கும். அவங்க பட்லரை மிஸ் பண்ணாங்கங்க. அதே மாதிரி முகமது சிராஜுக்கு இன்னைக்கு செல்ஃப் எடுக்கல. பிரதீப் கிருஷ்ணா பவர் பிளேல மேக்ஸிமம் போட மாட்டாரு. அவரை பவர் பிளேக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணாங்க. பவர் பிளேக்குள்ளே கொண்டு வர கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அவரை பொழந்துட்டாங்க. ரஷீத் கான் இந்த அளவுக்கு ஜிடிக்கு ஜொலிக்கவே இல்லைங்க இந்த வருஷம். அதே மாதிரி மும்பையில் சொல்லணும்னா, மும்பை 200+ அடித்தாலே 17 இன்னிங்ஸாக தோத்ததில்ல, அதை 18வது முறையும் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. மும்பைக்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கு. யாரு? ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காருங்க. 10க்கு போல்ட் இருக்காரு. அஸ்வினி குமார் சூப்பரா போட்டார். யங்ஸ்டர் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு போட்டாருன்னு சொல்லலாம். மிச்சில் சாட்னா அந்த அளவு யூஸ் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன? சாய் சுதர்சனும் வாஷிங்டன் சுந்தரும் தாங்க. மெண்டிஸ் அதாவது ஒரு பேட் டே அவருக்கு இப்போ ஏற்பட்ட நாள் அவரால் மறக்க முடியுமான்னு தெரியல. 2 கைக்கு வந்த கேட்சை விட்டு ஹிட் விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு. சுமன் கில் இந்தியாவின் தங்க மகன், கேப்டன். நீங்க எப்படிங்க ஆடணும்? ட்ரெண்ட் போல்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ரைட் ஹேண்டருக்கு பாலை உள்ள கொண்டு வருவாரு, இன்ஸ்விங் போடுவார்னு. அந்த பாலுக்கு நீங்க ரெடியா இருந்திருக்கலாங்க. அங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு. பட் ஃபைனலி கடப்பார் இஸ் ஆல்வேஸ் கடப்பார. பட் சாய் சூரஸுக்கு சல்யூட். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. ஐபிஎல் பார்க்கணும் ஃபேன்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.